உங்கள் நிலை மாறவே இல்லையா? இன்னமும் உங்களை பலர் அசிங்கமோ அவமானமோ படுத்துகிறாங்களா? என் நிலை மாறிடுச்சுன்னா நான் உங்களுக்கு தகுந்த பதிலடி கொடுப்பேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? என்னோட நிலையை மாற்றுன்னு சாயப்பா கிட்ட கதறிக்கிட்டே இருக்கீங்களா? என் வாழ்க்கையில் மாற்றமே இல்லை, இன்னைக்கு வரைக்கும் போராடி போராடி தோத்தது தான் மிச்சம், என் பேச்சுக்கு அன்னைக்கும் மதிப்பு இல்லை இன்னைக்கும் மதிப்பு இல்லை, என் வாழ்க்கை ரொம்ப இருண்டு போச்சுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? சாயப்பா என்ன சொல்ல வராரு? இந்த நிலை மாறணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கும்போது சாயப்பா உங்களோட நிலையை மாற்றவே இல்லைன்னு சொல்லி உங்களுக்கு துக்கங்கள் இருக்குதா? இது எல்லாமே ஆம் அப்படின்னு ஒரு பதில் சொன்னீங்கன்னா இந்த பதிவை பாருங்கள். இன்னும் கொஞ்ச நாட்களில் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். உங்கள் நிலை உயரும். ஒரு கடுமையான பயணத்துக்கு நீங்கள் தயாராக இருங்க. அந்த பயணத்தோட முடிவு உங்கள் நிலை உச்சத்தில் நிற்கும். இது சாயப்பா சொல்லக்கூடிய வார்த்தை. முழுவதுமாக பொறுமையோட கேளுங்க. ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, அன்பே சாயிரா, பேரன்பே சாயிரா, அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா, எங்கள் அன்பே சாயிரா. சாயிரா. என் உயிரின் உயிரானவர்களே, உங்க நிலை பார்த்து சிலர் வருந்துவாங்க, சிலர் பரிதாபப்படுவாங்க. சிலர் பரிதாபப்படுறது கூட மனசுக்குள்ள சந்தோஷம் இருக்கும், ஆனாலும் அதை காட்டிக்காம உங்க மேல ரொம்ப பரிதாபப்படுவாங்க. இன்னும் பலர் உங்கள் கண்ணுங்களுக்கு முன்னாடியே நீங்கள் இந்த மாதிரி நிலைமையில் இருக்கிறத பார்த்து ரசிப்பாங்க. இது எல்லா மனுஷனுக்கும் நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால் நமக்கு நடக்கிறது ஒன்றும் புதுசு இல்லை. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு சாயப்பா எதுவுமே கண்டுக்காமல் இருக்கிறாரே அப்படின்னு நமக்கு நினப்பு வரும். ஆனால் அதற்கு உண்டான பதில்களும் இனி இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நடந்துச்சுன்னா அதை நாம் எப்படி எடுத்துகிட்டு போனால் நம்ம வாழ்க்கையில் நம்ம சாதிக்கலாம் அப்படின்றத பற்றியும் தான் இந்த பதிவு. உங்களுக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இது மூலமாக எந்த அளவுக்கு நீங்கள் வருத்தம் அடைஞ்சிருக்கீங்க அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதிலேருந்து மீள்வதற்கு உண்டான வழிகள் உங்களுக்கு தேவைப்பட்டு இருக்கும். அதற்கு உரிய வழிகளை இன்னைக்கு நாம சாயப்பாவோட ஆசீர்வாதத்தால் அதை தெரிஞ்சுக்கிட்டு அதை பயன்படுத்தி நாம் வாழ்க்கையில் சமாதானத்தோட வாழ போகிறோம். இது சமாதானத்தோட. இந்த சமாதானத்தோட வாழ்ந்தாதான் வாழ்க்கையில் நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போக முடியும். இங்கே நிறைய பேருக்கு போக வேண்டிய இடத்துக்கு போக முடியாமல் சூழ்நிலை கைதியாக தள்ளப்படுறாங்க. அளவுக்கு அதிகமான வெறுப்பு, கோபம், விரக்தி
இது எல்லாமே ஒன் பை ஒன்னாக அவங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ மீள்வதற்கு முயற்சி செஞ்சாலும் நடக்கலை. ஏன்னா எந்த வழியில் போவதுன்னு தெரியல. ஒரு சரியான வழி, அந்த வழியில் நாம் போகிறோம் அப்படின்னு அந்த பயணத்தை மேற்கொள்ளும் போது எவ்வளோ கடினமாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த வழியில் போனால் ஜெயிக்க முடியும் அப்படின்னு கடவுள் எனக்கு உறுதி கொடுத்துருக்காரு, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னும் போது எவ்வளோ பெரிய பாதையில் எவ்வளோ கடினமாக இருந்தாலும் சரி, நம்மால் அந்த கடினத்தையும் பொருட்படுத்தாமல் கஷ்ட நஷ்டத்தையும் பொருட்படுத்தாமல் நாம் துணிஞ்சு போவோம். ஏன்னா வெற்றி பெறுவதற்கு உண்டான வழிகளில் இதுவும் ஒரு வழி. இந்த வழியில் போனால் உனக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு உங்களுக்கு உறுதி வந்துடுச்சுன்னா நீங்கள் நிச்சயமாக எப்பேற்பட்ட கஷ்டத்தை கூட நீங்கள் கடப்பீங்க, அது உங்களுக்கே தெரியாது. அப்போ ஏன் இப்போ எதையுமே நீங்கள் கடக்கலைன்னா உங்களுக்கு இன்னமும் பதில்கள் வரலை. ஆனால் இப்போ இந்த பதிவு மூலமாக உங்களுக்கு பதில்கள் ஆழமாக உங்கள் ஆழ் மனசில் போய் சேரப்போகுது. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்கள் நிலையை பார்த்து நீங்கள் என்னைக்கும் இனி வருந்தக்கூடாது. இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். இது உங்கள் நிலையை பார்த்து நீங்கள் என்றைக்கும் எப்பொழுதும் வருத்தப்படவே கூடாது. ரெண்டாவது பாயிண்ட்டு, இந்த நிலை எனக்கு மாறும், அது வரைக்கும் நான் பொறுத்திருப்பேன். ஸோ இந்த நிலை எனக்கு மாறும், அதுவரை நான் பொறுத்திருப்பேன். ஃபஸ்ட்டு நம்ம நிலையை பார்த்து வருத்தப்படக்கூடாது. ரெண்டாவது, இந்த நிலை மாறும், அது வரைக்கும் நான் பொறுத்திருப்பேன். மூணாவது, கடினமான வழிகளை கண்டிப்பாக நான் செல்வேன். ஏன்னா அங்கே தான் வெற்றி பெற முடியுன்ற ஒரு விஷயத்தை எனக்கு சாயப்பாக கொடுத்துருக்காருன்னு இந்த 3 விஷயத்தை நாம் இன்னையில இருந்து தொடங்குகிறோம். ரைட்டா? இன்னையில இருந்து. திரும்பவும் சொல்கிறேன், உங்கள் நிலை பார்த்து நீங்கள் என்றைக்கும் வருத்தப்படக்கூடாது. ரெண்டாவது, இந்த நிலை மாறும்னு பொறுமையும் நம்பிக்கையும் இருக்கணும். மூணாவது, இந்த நிலையில் இருந்து மாற்றத்தை ஏற்படுத்தணும்னா கடினமான பாதையில் நான் போவதற்கு தயாராக இருக்கிறேன். இந்த 3 தான் நமக்கு இப்போ தேவையானது. இந்த 3 பற்றி தான் நாம் பேச போகிறோம். முதல்ல உங்கள் நிலையை பார்த்து நீங்கள் வருத்தம் அடைஞ்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் திரும்ப திரும்ப தோல்விகளும் அவமானங்களும் வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு சாய்ராமுடைய கண்ணீர் கதை, அவங்க ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி என்கிட்ட மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. என் வாழ்க்கையில் என்னோட உருவத்தை பார்த்து மற்றவங்கெல்லாம் ரொம்ப கேவலமாக ட்ரீட் பண்ணாங்க. எனக்கோ வெளியில் வருவதற்கே அது ரொம்ப தர்ம சங்கடத்தை ஏற்படுத்திச்சு. நானும் எவ்வளவோ முயற்சிகள் செஞ்சாலும் 4 பேர் 4 விதமாக என்னை பார்க்கும்போது என் மனசில் ஒரு விதமான அழுத்தமும் ஒரு நெருக்கடியும் இருந்துச்சு. கடவுளே வேண்டாம் அப்படின்னு கடவுள் மேலே நான் பிறந்ததில் இருந்து வெறுப்பை காட்டினேன். கடவுள் மேலே அன்பும் செலுத்தினேன். என்னை எப்படியாவது இந்த உலகத்தை விட்டு போக வச்சிடு, ஏன்னா என் வாழ்க்கையில் இதுக்கு மேலே ஒரு கஷ்டத்தை என்னால் சந்திக்க முடியாதுன்னு. அந்த அளவுக்கு அவங்க மனசில் அவ்வளோ கஷ்டம். இது என்ன அப்படின்னா, அவங்களுக்கு அவங்க மேலே இருக்கக்கூடிய கஷ்டத்தை தாண்டி வெளியில் இருக்கக்கூடிய மக்கள் என்ன ஒரு மாதிரியாக பார்க்குறாங்கன்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய குமுறல். அதில் இருந்து மீண்டு வருவதற்கு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணி ரொம்ப நொந்து போய் அழுகும்போது என்கிட்ட அப்போ தான் ஃபஸ்ட்டு வாட்டி என்கிட்ட பேசுகிறாங்க.
பேசும்போது தன்னோட ஃபோட்டோஸ் எல்லாம் காட்டி எப்படிப்பட்ட படைப்பை கடவுள் படைச்சிருக்காரு, கடவுளுக்கு கண்ணு இல்லை, நான் ஏங்குற இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை நான் வாழணுமா அப்படின்னு. அப்போ நான் ஒரே சில வார்த்தைகளை மட்டும் சொன்னேன். கடவுள் படைச்சிருக்காங்கன்னா அதுக்கு என்னமோ காரணம் இருக்கட்டும், ஆனால் கடவுள் படைச்ச காரணம் நம்ம வாழ்க்கையில் மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கும், அது மிகப்பெரிய அற்புதத்தையும் கொடுக்கும். நீங்கள் வாழ்க்கையில் உங்களை நினச்சி ஃபீல் பண்ணுறீங்க. உங்களை நினச்சி ஏன் ஃபீல் பண்ணுறீங்கன்னா, உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களை ஒரு மாதிரி பார்க்குறதால நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. மற்றபடி உங்களுக்கு உங்கள் மூலமாக கஷ்டம் இல்லை. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு நினச்சி கொஞ்சம் பாருங்கள் அப்படின்னும் போது சொன்னாங்க, ஆமாம் நிச்சயமாக உண்மைதான். என்ன நினச்சி நான் கஷ்டப்படலை. ஏன்னா பிறந்ததுலேருந்து என்னை நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஆனால் மற்றவங்க என்னை பார்க்கும்போது ஒரு மாதிரியாக பார்க்குறப்போ என் மனசு தாங்கிக்க முடியல, வேதனையாக இருக்குது அப்படின்னு. அப்போ நீங்கள் மற்றவங்களுக்காக வாழணுமா இல்லை உங்களுக்காக வாழணுமா? உங்கள் சந்தோஷம் முக்கியமா, மற்றவங்க சந்தோஷம் முக்கியமா? நாம் யாருக்கும் காட்சி பொருளாக இருக்கிறதுக்காக வரல. அழகுதான் இந்த உலகத்தில் அற்புதமானதுன்னா சாமியோட சில அத்தனையும் கருப்பாக தான் இருக்குது. அப்போ அது அசிங்கம்னு சொல்லி ஒதுக்கிட முடியுமா? அப்போ நீங்கள் மற்றவங்களுக்காக நீங்கள் வாழக்கூடிய வாழ்க்கையில் எந்த பிரயோஜனமும் இல்லை. வாழ்க்கையில் உங்களுக்கு விடப்பட்ட சவால், இந்த சவாலை ஏற்றுக்கிட்டு நீங்கள் வாழுங்க. உங்கள் கஷ்டங்கள் மற்றவங்களால் கொடுக்கப்பட்டது, உங்கள் கஷ்டங்கள் கடவுளால் கொடுக்கப்படலை. ஸோ மற்றவங்களால் கொடுக்கப்பட்ட கஷ்டத்துக்கு நீங்கள் கடவுள் என் பக்கம் துணை நிற்கிறாரு, அதனால் வெல்வேண்ட சபதம் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் வாழ்க்கையில் அவங்களுக்கு தேவையான அத்தனை விஷயத்தையும் செஞ்சு இன்றைக்கி கவர்மெண்ட் வேலை கன்ஃபார்ம் ஆகி கவர்மெண்ட் ஜாப் போகிறாங்க. இன்றைக்கி தான் அவங்களுக்கு அந்த ஜீவோ வந்திருக்கு. சொல்லும்போது அவ்வளோ சந்தோஷம். 6 மாதமாக நான் கடின முயற்சி எடுத்தேன். என்ன செதுக்க அன்பேசாக இருக்கு, என்னோட அறிவையும் என் மனசில் இருக்கக்கூடிய விஷயத்தையும் கடவுள் அழகாக செதுக்கி ஒரு அற்புதமான வழியை இன்றைக்கி கொடுத்துருக்காங்க. யாரை பற்றியும் நான் கவலைப்படலை. ஏன்னா கடவுள் என்னை படைச்சாரு, அவர் காரண காரியம் இல்லாமல் படைக்க மாட்டார்னு நீங்கள் சொன்னீங்க. அந்த நம்பிக்கையில் நான் சரி பண்ணேன். இன்னைக்கு நான் இப்படி இருக்கிறதால தான் எனக்கு கவர்மெண்ட் ஜாபே கிடச்சிருக்கு. ஆனால் இதில் நான் சக்ஸஸ் அடைவேன் என் வாழ்க்கையில். இது மாதிரி நிறைய பேருக்கு நான் ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ புரியுதா உங்களுக்கு? நம்ம நிலையை பார்த்து நம்ம பரிதாபப்பட்டோம்னா அந்த பரிதாபம் திருப்பி நம்மக்கிட்டே தான் வரும். அப்போ நம்ம எப்போ சந்தோஷமாக இருக்கிறது? அப்போ அந்த பரிதாபப்பட்டதுக்கு காரணம் நிச்சயமாக நாம் கிடையாது. நாம் ஃபீல் பண்ணலை, மற்றவங்க நம்மளை என்னென்னமோ பார்க்குறாங்க, எப்படியோ பார்க்குறாங்க, முகம் சுளிக்கிற மாதிரி பார்க்குறாங்க. அவங்களோட பார்வை தான் நமக்கு கஷ்டத்தை கொடுத்துச்சு, நம்ம பார்வை நமக்கு கஷ்டத்தை கொடுக்கல. இது நல்லா புரிஞ்சுக்கணும். அவங்க அப்படி பார்த்ததால நமக்கு கஷ்டமாக இருந்தது, நாம் இப்படி இருக்கமேன்னு. அவங்க அப்படி பார்க்கலன்னா நமக்கு கஷ்டம் இருந்திருக்காது. அப்போது ஒரு விஷயத்தை முடிவு பண்ணுங்க, இந்த உலகம் எப்படி வேணாலும் என்ன வேணாலும் எப்படி வேணாலும் பேசும். பேசுறதுக்கு நாக்கில் நரம்பு இல்லை, அதனால எப்படி வேணாலும் பேசும். நரம்பில்லாத நாக்கு உன்னை நல்லா புகழ்ந்து தள்ளும், இல்லைன்னா எகழ்ந்து தள்ளும். நீ ஒன்றுமே இல்லாமல் வெறுங்கையோட இருந்தால் உன்னை எகழ்ந்து தள்ளும். நீ உன் கையில் பலம் இருந்துச்சுன்னா உன்னை புகழ்ந்து தள்ளும். அட பாவி, நேற்று இப்படி பேசுனியே இன்னைக்கு இப்படி பேசுறியன்னா அதான் உலகத்துடைய சூட்சமம்.
அப்போ உலகம் போகிற விஷயத்துக்கெல்லாம் நம்ம தலையாட்டி பொம்மையாக இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. நமக்குள்ள ஒரு சக்தி இருக்குது. அந்த சக்தியை நம்ம தேடி கண்டுபிடிச்சி அதை நாம் சரி பண்ணிட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில் வெல்ல முடியும். உங்களோட லட்சியம், நோக்கம் எல்லாமே, உங்கள் கனவு அத்தனையும் ஒரே இடத்துல இருக்கணும். அப்துல் கலாம் அவங்க சொன்ன மாதிரி, நீ எதை நினைக்கிறியோ அதுவும் மாறு. அது கனவு பார்த்துக்கிட்டே இரு, அந்த கனவுலே வாழு. ஒரு நிமிஷமும் அதை விட்டு பிரியாத. அதிலிருந்து எவ்வளோ அவமானங்கள் வந்தாலும் அந்த இடத்துல தொடர்ந்து நில்லு. பின்னாடி ஜகா வாங்காத. முன் வச்ச காலை பின் வைக்காம செயல்படு. உனக்கு எல்லா அற்புதங்களும் அப்போ கடவுள் உனக்கு நடத்த வைப்பாரு பாருங்க. இந்த உலகம் வாயை இறுக்கமாக மூடி வச்சுக்கோ. அப்போ நம்மளோட வாய் தான் திறந்திருக்கும். ஸோ ஜெயிக்கிற வரைக்கும் அமைதியாக இருங்க. உலகம் பேசக்கூடிய பேச்சுகள் பேசட்டும், அலோவ் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க, ரொம்ப என்ஜாய் பண்ணுங்க. கவலையே படாதீங்க. உங்களை ஒருத்தவங்க ரொம்ப கிண்டல் பண்ணி, ரொம்ப நக்கல் பண்ணி, ரொம்ப கேவலப்படுத்தி சிரிக்கிறாங்களா, உங்களை முட்டாளுன்னு சொல்கிறாங்களா, அவங்க சிரிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் சிரிங்க. அவங்க முட்டாள்னு சொன்ன உடனே வருத்தப்பட வேண்டாம். இல்லை அவங்கள திருப்பி நான் அறிவாளி நீ தான் முட்டாளுன்னு சொல்லி வாதம் செய்யவும் வேண்டாம். உன் நிலையை நீ கெடுத்துக்காத. உன் நிலையை மற்றவங்க கெடுக்கிறதுக்கு காரணமே உன் நிலையை இன்னும் தாழ்த்தணும்னு சொல்லி. யாராவது உன் மேலே பரிதாபப்பட்டாங்கன்னா திருப்பி கேளுங்க, பரிதாபம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லுங்க, தப்பே கிடையாது. இங்கே பலருக்கு அப்படிப்பட்ட ஒரு பெரிய விஷயங்கள், ஐயோ பாவம் அவங்க இப்படி இருக்காங்க, எப்படி இருக்காங்க, இல்லை எப்படி இருக்காங்க, உங்களை விட அவங்க ஸ்கில்டு, ஓகேவா? யாரையும் பரிதாபப்படக்கூடாது. எல்லாருமே திறமையானவர்கள், சக்தி வாய்ந்தவர்கள். யாருக்கும் யாரும் குறைச்சலும் இல்லை, யாருக்கு யாரும் மேலேயும் கிடையாது. எல்லாமே சரிசமமான மனிதர்கள். ஒருத்தர் அறிவை பயன்படுத்தி வாழ்கிறான், இன்னொருத்தர் அறிவை பயன்படுத்தாமல் இருக்கான். அவன் அறிவை பயன்படுத்தினானா இவனும் அவனை மாதிரி வாழ்வான். ஆனால் அறிவை ஏன் பயன்படுத்தாமல் இருக்கிறோம் அப்படின்னா, சில எமோஷ்னல் ஃபீலிங்ஸ் அதை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு அது உச்சத்தில் போய் நிற்குது. அதை சின்ன சின்ன இடத்துலையே நம்ம விட்டுட்டோம், அது பாட்டுக்கு ஜஸ்ட் அலோவ் பண்ணிட்டோம். அது எங்கேயோ போய் நிற்குது. அங்கே போய் நம்மளால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியல. சரி, இது முடியவே முடியாதா? முடியும்னு நினச்ச ஒரு காரியத்தில் இறங்கினா முடியும், முடியாதுன்னு நினச்ச ஒரு காரியத்தில் இறங்கினா சத்தியமாக முடியாது. அப்போ உங்களோட நிலை இப்போ இன்றை முதல் சூப்பராக செமையாக இருக்குது. நீங்கள் எந்த நிலையில் வேணாலும் இருங்க. எப்படிப்பட்ட மோசமான நிலை, இந்த எல்லாரும் சொல்கிறாங்களா உனக்கு இந்த நிலைமையா, உனக்கு இப்படி ஆயிடுச்சே, ஒரு நல்ல மனசுக்கு இப்படி பண்ணிட்டாங்களே. இங்கே பாருங்க, இது எல்லாமே உங்களை திசை திருப்புவதற்கு வந்த போலியான அறிவுரைகள். ஓகேவா? போலியான அறிவுரைகள் உங்களை திசை திருப்புறாங்க. உங்களுடைய நம்பிக்கையை அழிப்பதற்காக பல மனிதர்கள் இந்த மாதிரியான விஷயத்தை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆறுதல் சொல்கிறன்ற பேரில் வாழ வைக்க முடியாத அளவுக்கு சொல்வார்கள். ஆனால் ஒன்று, நீங்கள் அவங்கள விட வெற்றி அடைஞ்சிட்டா அதை அவங்களால பொறுத்துக்கவே முடியாது. இதை நல்லா எழுதி வச்சுக்கோங்க. நம்ம ஆஃபீஸ்க்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஷாப் ஓனர் என்கிட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பேசின பேச்சு எனக்கு ஞாபகம் வருது. ஏன்னா அதை நானும் ஃபீல் பண்ணேன். நம்ம சொந்தக்காரவங்கெல்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்னு நம்மளை எதிர்பார்க்குறாங்கன்னா, ஆரம்பத்தில் நம்ம கஷ்டப்பட்டு கண்ணீர் விட்டு உதவிகள் கேட்டுப்போமே, 500 கொடு, 1000 கொடு, 10,000 கொடு, எனக்கு செலவு இருக்குதுன்னு. அப்போ அவங்களும் கொடுப்பாங்கல்ல. அப்போ கொடுத்ததுக்கு அப்புறம்
நாம் அவங்க ஸ்டேஜுக்கு மேலே போயிட்டா அவங்களால தாங்கிக்க முடியாது. அப்போ அவங்க எப்படி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா, அவங்க அளவுக்கு சரிசமமாக கூட இருக்கக்கூடாது, அவங்களுக்கு கீழேயே இருக்கணும். என்னைக்கும் அவங்க கை ஓங்கி இருக்கணும், உங்கள் கை ஓங்கவே கூடாது. அப்படி இருந்தால் தான் அக்கறையாக இருப்பாங்க. அது அவங்க கை உங்கள் கையை விட அவங்க கையை விட உங்கள் கை ஓங்கிடுச்சுன்னா முடிஞ்சுது, உங்கள் மேலே அக்கறையே கிடையாது. இருக்கிற அத்தனை சேத்தையும் வாரி இறைப்பார்கள். அப்போது உன் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்களே, இப்போ அவங்க முன்னாடி நீங்கள் வாழ்ந்து பாருங்கள், சத்தியமாக ஏற்றுக்க முடியாது. ஏன்னா அவங்க என்றைக்குமே அறிவுரை சொல்கிற இடத்துல இருக்கணும், நீங்கள் என்றைக்குமே தாழ்ந்து இருக்கணும். இதுதான் அவங்களுடைய எதிர்பார்ப்பு. இதை தாண்டின எந்த மந்திரமும் இல்லை, எந்த ரகசியமும் இல்லை. அப்போது யாருக்கிட்டையும் எந்த அறிவுரையும் தேவையில்லாத அறிவுரைகள், நல்லா புரிஞ்சுக்கோங்க, தேவையில்லாத அறிவுரைகள். அந்த அறிவுரைகள் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் வளர்ச்சி அடையணுமே தவிர உங்கள் வாழ்க்கையில் அது வீழ்ச்சியை நோக்கி போயிடக்கூடாது. அறிவுரை, ஆறுதல், பரிதாபம் தேவை இல்லை. உங்களால் சொல்லுங்கள், யாரும் என் மேலே இறக்கப்பட வேண்டாம்னு சொல்லுங்கள். சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? தைரியமாக சொல்லுங்கள், யாரும் எனக்காக உதவி செய்ய வேண்டாம். இங்கே பாருங்கள், நீங்கள் சொன்னது எல்லாம் நடந்துடும், கண்டிப்பாக நடக்கும். உடனே நீங்கள் சொல்லலாம், என்ன இப்படி சொல்லிட்டீங்கன்னா அப்புறம் யார் எனக்கு உதவி செய்வா? நான் உதவியை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கேனே. நீங்கள் உதவியை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிற வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் உயர்வுன்ற தன்மையே இல்லாமல் போயிடும். என் வாழ்க்கையில் என்னைக்கு வெளியில் இருந்து வரக்கூடிய உதவிகள் நிறுத்தப்பட்டுச்சோ அன்னைக்கு என் வாழ்க்கையில் உயர்வை சந்தித்தேன். என்னைக்கு உதவிகள் எனக்கு வந்துக்கிட்டே இருந்ததோ அன்னைக்கு என் வாழ்க்கையில் தாழ்வு நிலையை தான் நான் சந்தித்தேன். ஸோ உதவிகள் நிறுத்தப்பட்டால் இங்கே அற்புதம் நடக்கும். மற்றவர்கள் இறக்கப்படுவதை நிறுத்தினா இங்கே அற்புதம் நடக்கும். வாழ்க்கையில் வாழணும்னா மற்றவங்க உதவி செய்கிறத நிறுத்தினாதான் நமக்கு உள்ள இருக்கக்கூடிய ப்ராசஸ் நடக்கும். இல்லைன்னா நமக்கு உள்ள இருக்கக்கூடிய ப்ராசஸ் எந்த நேரத்திலையும் நடக்காது. ஒரு மிஷின் அப்படின்னா ஓடிக்கிட்டு இருந்தால் தான் மிஷின் வேலை செய்யும். அந்த மிஷினை நிறுத்தி வச்சுட்டு பக்கத்தில் இருக்கிற மிஷின் ஓடிட்டு இருந்துச்சுன்னா அந்த மிஷின் ஓடிட்டு இருக்கும், இந்த மிஷின் ஓடாது. அப்போ உதவிகள் மற்றவங்க உதவிகளை எதிர்பார்த்து காத்துக்கிட்ட இருக்கிறாங்க இல்லையா, அவங்க ஓடாத மிஷின் மாதிரி. உதவிகள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்க ஓடுற மிஷின் மாதிரி. நீங்கள் ஓடுற மிஷினாக இருக்கணுமா, ஓடாத மிஷினாக இருக்கணுமா? கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. நமக்கு சுய அறிவு, சுய புத்தி, தன்னம்பிக்கை, வளர்ச்சி, நல்ல மனப்பக்குவம் எல்லாமே தாராளமாக இருக்குது. நீங்கள் இந்த ஜென்மத்தில் மட்டும் பொறுக்கலை, பல ஜென்மத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்க, வெற்றி கொடிய பிடிச்சிருக்கீங்க. உங்கள் வெற்றி கொடி பறந்துச்சு போன ஜென்மத்திலெல்லாம். ஆனால் இந்த ஜென்மத்தில் அது கொடி இறக்கப்பட்டது. இறக்கப்பட்ட கொடியை ஏற்றணுமா வேண்டாமா? அப்போ அதற்கு உண்டான வழிகள் தான் இந்த மாதிரி. அப்போ உங்கள் நிலையை பார்த்து நீங்கள் பயப்படுறதோ இல்லை பரிதாபப்படுறதோ இல்லை இந்த நிலையில் நாம் இருக்கிறோமே அப்படின்னு சொல்லி துன்பப்படுறதோ வேண்டாம். இது தேவையில்லாத துன்பத்தை பிற்காலத்தில் உங்களுக்கு வழங்கிடும். அதனால் எச்சரிக்கை உணர்வோடு நீங்கள் அதை அடையணும். அந்த எச்சரிக்கை உணர்வு தான் உங்கள் வாழ்க்கையில் மறுபடியும் ரீபர்த். நீங்கள் பிறக்கும்போது இப்போ வாழ்ந்துக்கிட்டே இருக்கீங்க, மறுபடியும் பிறந்த மாதிரி நாளையில இருந்து உங்கள் வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்போது கடவுள்கிட்ட இப்போ சொல்லுங்கள், எனக்கு எந்த உதவியும் வேண்டாம், யாரும் என் மீது இரக்கம் காட்ட வேண்டாம். கடவுளே, நீ மட்டுமே எனக்கு உதவி செய், நீ மட்டுமே என் மேலே இறக்கப்படு, நீ மட்டுமே என்னோட கருணையோடு இரு.
இந்த வார்த்தையை சொல்லுங்க. இதில் எந்த துன்பங்கள் வந்தாலும் அதை மனசார ஏற்றுக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு ஏற்றுக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு உங்கள் மனசு பக்குவப்படுதோ, அந்த அளவுக்கு உயர்ந்த வாழ்க்கையை நீங்கள் வாழ்வீர்கள். இது சர்வ நிச்சயம், நிச்சயமான உண்மை. இந்த உண்மையை நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் ஆழ் மனசில் கொண்டு போய் சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் வளர்ச்சி 100 மடங்கு இருக்கும். இது சத்தியமான உண்மை. இதை தயவு செய்து சாதாரணமாக நினச்சிடாதீங்க. அப்போ ஃபஸ்ட்டு செஷன் இஸ் ஓவர். உங்கள் நிலைமை பார்த்து நீங்கள் இனி ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதை என்னைக்கு ஃபீல் பண்ணுறத நீங்கள் நிறுத்துறீங்களோ அப்போ ஒரு வழியை சாயப்பா உங்களுக்கு காட்டுவார். அந்த பாதை ஸ்டார்ட் ஆன உடனே உங்கள் மனசில் ஒரு விஷயம் தோணும், இந்த நிலை நமக்கு தொடராது. ரைட்? இந்த நிலை நமக்கு தொடராது. எல்லாமே ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3 தான் நடக்கும். எடுத்த உடனே ஸ்டெப் 3க்கு போயிடாது. அப்போ ஃபஸ்ட்டு செஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இதில் நீங்கள் சக்ஸஸ் ஆனாதான் ரெண்டாவதை யோசிக்க முடியும். அப்போ இதில் நீங்கள் நம்பிக்கை வைக்கல, ஹோப் இல்லை, என் நிலைமை கடக்கணும் அப்படின்னு செகண்ட் ஸ்டேஜுக்கு நீங்கள் போயிடக்கூடாது. முதல்ல உங்கள் சைடில் இருக்கக்கூடியதை நீங்கள் மறுபடியும் ரீஆர்கனைஸ் பண்ணணும். அப்போ மற்றவங்களால தான் நம்ம ஃபீல் பண்ணுறோம். மற்றவங்க ஃபீல் பண்ணலைன்னா நம்ம ஃபீல் பண்ண மாட்டோம். இது 100% உண்மை. இது நாம் நிச்சயமாக சொல்கிறேன், அடிச்ச சொல்கிறேன், நம்ம ஃபீல் பண்ணவே இல்லை. மற்றவங்க பார்க்குற பார்வை தான் நமக்கு ஃபீல் பண்ண வைக்குது. இதை நீங்கள் எவ்வளோ பெரிய இந்த உண்மையை நீங்கள் எத்தனை காலம் கழித்து பார்த்தாலும் இது இந்த உண்மையை மறுக்கவே முடியாது. வாழ்க்கையில் நிறைய பேர் அப்படிதான். நான் அப்போவே தெளிவாக இருக்கணும், அப்போ இவங்க என்ன பண்ணாங்க, அவங்க என்ன பண்ணாங்கன்னு நினச்சி தான் என் வாழ்க்கையை நான் கோட்டை விட்டேன்னு சொல்லி நிற்கிறவங்க ஜாஸ்தி. அப்போ அந்த முதல் ஸ்டேஜே நீங்கள் கடந்தீங்கன்னா ரெண்டாவது ஸ்டேஜ் கண்டினியூ ஆகும். அப்போ ரெண்டாவது ஸ்டேஜில் என்ன ஆகும், சாயப்பா ஒரு வழியை கொடுக்குறாரு. ஏன்னா உங்கள் மனநிலை மாறிடுச்சு. ஸோ அடுத்ததுக்கு உண்டான ஒரு வழியை அவர் அமைச்சு கொடுக்குறாரு. இப்போ அந்த வழி உங்களுக்கு வந்த உடனே நீங்கள் ஒரு விஷயம் உங்கள் மனசுக்குள்ளே தோணும், என்ன தெரியுமா, இந்த நிலையை நாம் கடப்போம். அது வரைக்கும் பொறுமையாக நம்பிக்கையோடு இருப்போம். அப்போ இந்த பாதை கடவுள் கொடுத்த பாதை, இந்த பாதையில் பயணங்கள் செய்ய ஆரம்பிக்கிறோம். ஆனால் திரும்பவும் சொல்கிறேன், இது திஸ் இஸ் நாட் a சிம்பிள் வே. இது ரொம்ப எளிமையான வழி கிடையாது. இந்த இடத்துல தான் எல்லாரும் பேக் அடிக்கிறோம். ஏன்னா நமக்கு எல்லாமே ரொம்ப ஈஸியாக நடக்கணும்னு நினச்சதால எது கடுமையாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கணுமா, இவ்வளோ தூரம் கஷ்டப்படணுமா, இவ்வளோ கஷ்டப்பட்டு தான் அது கிடைக்கணுமா, வேற வழி ஏதாவது இருக்கா, இந்த வேற வழி இருக்குதான்னு நினச்சி எப்போ தேட ஆரம்பிக்கிறோமோ அன்னைக்கு ஒரு குட்டி சாத்தான் வேற வழியை காட்டும். இதுதான் அதில் ஒரு பெரிய பிரச்சனையே. கடவுள் என்ன சொல்கிறாரு, இதுதான் உன்னோட பாதை, இந்த பாதையில் நீ கடக்கணும்னு ரெண்டாவது இடத்துக்கு வந்துட்ட, இப்போ நீ கடந்து போ. ஆனால் இந்த பாதையில் ஏகப்பட்ட முள் இருக்கு, கல் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனால் இதை நீ தாண்டி தான் போகணும். ஐயோ என்னால் முடியாது, இவ்வளோ தூரத்தை நான் தாண்டி போகிறதுக்கு நான் இந்த நிலையில் இருந்து கஷ்டப்படுவேனேன்னு சொல்கிறவங்க நினச்சாங்க, முடிவு பண்ணாங்க, அதே நிலையில் இன்னைக்கு வரைக்கும் இருக்காங்க. இன்னும் சிலரோ இல்லை, இந்த நிலையில் வாழ்கிறதுக்கு நான் இந்த இடத்துல தாண்டி நான் வெற்றியை படைப்பேன். அப்போ இதை நம்பிக்கையோடு செல்கிறாங்க, அந்த பாதையில் போகிறாங்க.
அந்த பாதை எப்படிப்பட்டதுன்றத போக போக தெரியுது. பிரச்சனைகள் அதிகரிக்குது. நடக்க முடியாம மயக்கம் வருது. நாம நினைக்கிற மாதிரி எதுவுமே ஈஸியா இல்லை. இதுல கால்வாசி நடக்கிறாங்க, பேக் வராங்க. மறுபடியும் அரைவாசி நடக்கிறாங்க, பேக் வராங்க. முக்காவாசி நடக்கிறாங்க, மறுபடியும் பேக் வராங்க. முழுசா நடந்துட்டாங்க, ஜெயிச்சிட்டாங்க. ரைட்டா? எங்க ஜெயிச்சாங்க? முக்காவாசி நடந்ததுக்கு அப்புறமும் மேற்கொண்டு நடந்தாங்க. கடவுள் என்னை உயிரோட தான் வச்சிருக்காரு. இன்னமும் என் கால்கள் வலி இருந்தாலும், நிறைய கொப்பளம் புண்ணு இருந்தாலும், நான் அந்த இடத்துக்கு போனதுக்கப்புறம் அந்த மருந்தை போட்டு நான் சரி பண்ணிப்பேன். இவ்வளோ தூரம் கடந்துட்டேன், இனி இவ்வளோ தானே இருக்கு. ஆனால் நிறைய பேர் முக்காவாசி வரைக்கும் போயிட்டு திரும்பி வந்தவங்களாம் ஜாஸ்தி. மறுபடியும் உங்கள் பயணம் ஒரு சில வருஷம் கழிச்சு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இது மாதிரி தான் போகிறதும் வரதும் இருக்காங்க. போனால் அங்கே போயிடணும், போகிறாங்க வராங்க, மறுபடியும் யோசிக்கிறாங்க, சரி இப்போ போகலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க, மறுபடியும் போகிறாங்க, மறுபடியும் வராங்க. போனவங்க மறுபடியும் வர முடியாது. ஆனால் போனவங்க ஏன் திரும்ப திரும்ப வராங்கன்னா, அவங்க போகிறதுக்கு விருப்பம் இல்லை, இல்லை போகிற அளவுக்கு பொறுமை இல்லை, இல்லை போனால் பயம் ஜாஸ்தி ஆகுது. இது எவ்வளோ பெரிய கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறவங்க ரொம்ப ஜாஸ்தி. ஆனால் அதையும் தாண்டி சாதிக்கிறவங்க தான் சிலர். அதனால தான் இன்னைக்கு சாதிக்கிறவங்க 1000 பேரில் 10 பேர் சாதிக்கிறாங்க, மீதி யாரும் சாதிக்கலை. நார்மல் லைஃப்பை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இதுக்கு நம்ம காரணத்தையும் சொல்கிறோம். அவனுக்கு ராசி நல்லா இருக்குது, அவனுக்கு அதிர்ஷ்டம் இருக்குது, அவனுக்கு பேக்ரவுண்ட் இருக்குது. அவனால் முடியும், என்னால் முடியாது. அவனால் இதெல்லாம் இருக்கிறதால அவனால் முடியுது, எனக்கு இதெல்லாம் இல்லையே, அதனால் என்னால் முடியல. இந்த கதையை நாம் தேர்ந்தெடுக்கிறோம். அந்த கதையில் நம்ம எந்த அளவுக்கு ஆழமாக நம்ம தேடுறோமோ அது எல்லாமே ஒரு விஷயமா இந்த குட்டி சாத்தான்களால் உருவாக்கப்படுகிறது. அதாவது உங்களுக்கு சேர வேண்டியதை இன்னொருத்த பங்கு போடுறான். அவன் ஏன் பங்கு போடுறான்னா, உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடாது, நீங்கள் நல்லவர்கள் பக்கம் இருக்கக்கூடாது, குறிப்பாக கடவுள் பக்கம் இருக்கக்கூடாது, அவனை இந்த பக்கம் அழைச்சிக்கிறான். கடவுள் சொல்கிறாரு, கஷ்டப்படு, கண்ணீர் விடு, அவமானத்தை சந்தி, உன் வாழ்க்கையில் நீ எல்லாமே உனக்கு கிடைக்கும். உனக்கு கிடைக்காது அப்படின்றது எதுவுமே கிடையாது, எல்லாமே உனக்கு கிடைக்கும். நான் அமைச்சு தரேன், ஆனால் பொறுமையோடு இரு, பெருமையோடு நீ வாழ்வாய். இப்போ பெருமையோடு வாழணும், கடந்து போ. துக்கத்தை பற்றி நினைக்காத, துயரத்தை பற்றி நினைக்காத. இது உனக்கு போக போக அதிகரிக்குதுன்னா நீ சரியான இடத்துக்கு போவதற்கு தயாராக இருக்குன்னு அர்த்தம். ஆனால் இது எதையுமே செய்யாமல் நான் ஓரமாக உட்காந்துக்கிறேன்னா, நீ எந்த இடத்துல உட்காந்துருக்கியோ அங்கேயே உனக்கு பிரச்சனைகள் அப்படியே ஆழமாக இருக்கும். நீ உட்காந்தவனாக தான் இருப்ப, திடீர்னு நீ காணாமல் போயிடுவ. நீ காணாமல் போகணுமா, இல்லை மற்றவங்க முன்னாடி கம்பீரமாக வாழணுமா? உன்னை கம்பீரமாக வாழ வைப்பதற்காகவே நான் உன்னை தேடி வந்தேன். ஆனால் நீ அதில் 1008 காரணத்தை கண்டுபிடிச்சி உன்னை நீ செதைச்சிக்காத. உன்னை செதுக்க என்கிட்ட கொடு. நீ செதைக்கிறத விட நான் செதுக்கிறது உனக்கு சிறப்பானது. நீ செதைச்சா அது உன் வாழ்க்கையை அழிச்சிட்டேன்னு அர்த்தம். நான் உன்னை செதுக்கணும் அப்படின்னா உன் வாழ்க்கையை மதிப்பு உள்ள ஒரு மனுஷியா மாத்துறேன்னு அர்த்தம். அதில் பழைய கதையை பேசாத, நடந்து முடிஞ்சதை பற்றி யோசிக்காத, நடக்க போகிறத நினச்சி நிகழ்காலத்தில் உன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பி. போனது போகட்டும், வருவதை அவளோட எதிர்நோக்கு. நீ இன்னைக்கு என்னென்னலாம் உருவாக்கணும்னு நினைக்கிறியோ அது எல்லாம் உனக்கு திரும்ப கிடைக்கும். ஆனால் உன் நிலை இப்படி போயிடுச்சே, அது ஆயிடுச்சே, இது ஆயிடுச்சேன்னு திருப்பி அதை பற்றி யோசிக்கிறத தாண்டி உருப்படியானதை யோசிச்சாதான் உன்னால் சிறப்பாக வாழ முடியும். இல்லைன்னா சிறப்பில்லாதது தான் உன் வாழ்க்கையில் எல்லாமே கிடைக்கும். அது உனக்கு கிடைச்சி அது அவமானமாக போகிறதுக்கு நீ இந்த முயற்சிகளை செய்.
கடவுள் மேலே பாரத்தை போட்டு உன்னோட பயணத்தை ஆரம்பி. அப்போ பயணங்கள் எப்படி இருக்கும்? கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் இந்த கஷ்டம்தான் உங்கள் வாழ்க்கையில் இஷ்டமான வாழ்க்கையை கொடுக்க போகுதுன்றத நீ உணர்ந்துட்டனா உன்னை விட புத்திசாலி உலகத்தில் யாருமே இல்லை. ஆனால் இதை மாற்றி யோசிச்சுன்னா உன்னை விட முட்டாளும் யாருமே இல்லை. நீ புத்திசாலியா முட்டாளான்றது இந்த இடத்துல நீ எந்த பாதையை சூஸ் பண்ணுறியோ அதை பொறுத்து மக்களால் வழங்கப்படுகிறது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம நிலையை பார்த்து எவ்வளோ பேர் போலி கண்ணீர் வடித்தாங்க. எத்தனை பேர் கஷ்டப்படுற மாதிரி நம்ம முன்னாடி கண்ணீர் விட்டு பின்னாடி 10 பேர்கிட்ட நம்மளை எவ்வளோ அசிங்கப்படுத்தினாங்க. பண்ணியிருக்காங்களா இல்லையா? உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கா இல்லையா? இதனால் நீங்கள் வருத்தப்பட்டீங்களா இல்லையா? அப்போ திருப்ப ஒரே ஃபார்முலாக்குள்ளே இருக்கிற மாதிரி இல்லை. அந்த ஃபார்முலா படி நம்ம போகிறது தப்புன்னு தெரிஞ்சும் மறுபடியும் அதே ஃபார்முலாவை சுற்றிக்கிட்டே இருந்தால் தப்பு எப்படி சரியாகும்? தப்பை திருத்தினாதான் சரியாகும். தப்பை திருத்தாமல் அது தானாக சரியாயிடும் நினச்சி நம்ம வாழ்க்கையில் பலவிதமான விஷயத்தை வாய்ப்புகளை நம்ம பயன்படுத்தவே இல்லை. பயன்படுத்தாமல் இருந்ததால தான் மூளையும் வேலை செய்யலை, மனசும் அதுக்கு இடம் கொடுக்கல. வாழ்க்கைக்கு வாழ வேண்டிய கட்டத்துக்குள்ளே நம்ம போகவே இல்லை. வாழ முடியாத கட்டத்துக்குள்ளே நாம் இருக்கிறோம். நிறைய பேர் வாழ்க்கை எப்படி போகுதுன்னா என்னமோ போகுது. அது என்ன என்னமோ போகுது? எனக்கு ஒன்றும் புரியல. என்னமோ போகுதுன்னா யாரும் உங்களை வாழ விடாமல் தடுக்கிறாங்களா என்ன? இது என்ன கணக்குன்னு தெரியல. கேட்டால் கிரகத்தை சொல்லிடுறோம். சுக்கிரன் எங்கே நிற்கிறாரு, சனி எங்கே நிற்கிறாரு, செவ்வாய் எங்கே நிற்கிறாரு, புதன் எங்கே நிற்கிறாரு, ராகு குருவை பார்க்குறாரா, கேது, இதெல்லாம் அவங்கவுங்க வேலையை செய்கிறாங்க. நம்ம வேலையை ஒழுங்காக செஞ்சால் அவங்கள குறை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம வேலையை உருப்படியாக செய்யாமல் அவங்கள குறை சொல்லிக்கிட்டு இருந்தா அவங்களுடைய பாவத்துக்கு நம்ம ஆளாகக்கூடாதுல்ல. அப்போது சூரியன் மாறினா வாழ்க்கை மாறும். சரி, சூரியனும் சந்திரனும் குருவும் சனியும் ராகுவும் கேதுவும் மாறினதால எத்தனை பேர் வாழ்க்கையில் சாதிச்சிருக்கீங்க? உங்ககிட்ட ஒரு விஷயத்தை கேட்குறேன். நீங்கள் யாரோ சொல்லியிருப்பாங்க, இந்த இடத்துல இது நிற்கிறதால தான் உங்களுக்கு வாழ்க்கையில் பிரச்சனைகள், இப்போ இடம் மாறிடுச்சுன்னா உங்களுக்கு ஓஹோன்னு இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க தானே? ஓஹோன்னு இருக்கீங்களா? இருந்துச்சுன்னா நிச்சயமாக சொல்லுங்கள். அது ஃபெயிலியர் ஆகணுன்றதுக்காக நான் வாதாடலை. ஏன்னா எனக்கு நான் பட்ட அனுபவம், என் கூட பட்டவங்க அனுபவத்தை தான் நான் இங்கே சொல்லிகிட்ருக்கேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படி எதுவும் நடக்கலை. ராகு அது பாட்டுக்கும் அது வேலையை செய்யுது, கேது அது பாட்டுக்கு அது வேலைக்கே செய்யுது. ஆனால் மனுஷன் மட்டும் அவனுடைய வேலையை செய்யாமல் ராகு வேலை செய்யுதா, கேது வேலை செய்யுதா, ராகு இடத்த மாற்றிருச்சா மாற்றலையா, இதை தான் நம்ம கவனிச்சிட்ருக்கோம். புரியுது உங்களுக்கு? ஸோ தன்னிலை உணராமல் பிறர் மீது கவனத்தை செலுத்தும் போது தான் பிறர்னா மனுஷனாக இருக்கட்டும், பொருளாக இருக்கட்டும், எனத்தை அது மேலே கவனத்தை செலுத்துறதால தான் நம்ம வாழ்க்கையில் எதையுமே நம்மளால் சாதிக்க முடியாத அளவில் நம்ம வாழ்க்கையில் வீழ்ச்சி அப்படின்ற ஒரு பகுதியை தொடர்ந்து 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 போராடி வெற்றி பெறலை, தோல்வி அடைகிறோம். தோல்வி எங்கே அடைகிறீங்க? வீழ்ச்சின்ற ஒரு பாதையிலேயே நீங்கள் பயணத்தை மேற்கொள்கிறீர்கள். எதிரில் வரக்கூடிய ஆபத்து வந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி அந்த ஆபத்தை எதிர்நோக்கியே போகிறீங்க. அது உங்களை ஒவ்வொரு தடவையும் உண்டு இல்லைன்னு பண்ணுது. கணக்கை மாற்றணுமா இல்லையா? ஸோ கணக்கை மாற்றலை, பாதையை மாற்றலை, பயணத்தை மாற்றலை, திட்டத்தை மாற்றலை. ஆனால் எதை மாற்றணும்? சாமியை மாற்றணும். எதை மாற்றணும்? வீட்டை மாற்றணும். எதை மாற்றணும்? ஊரை மாற்றணும். எதை மாற்றணும்? வேலையை மாற்றணும். ஏன் ஆளையே மாற்றணும்.
எல்லாமே மாறிடுச்சு, மறுபடியும் பிரச்சனைகள் அப்படியே தான் இருக்குது. ஸோ நீ மாறாத வரைக்கும் எதுவும் மாறப்போவது இல்லை. சில பேர் சொல்லுவாங்க, நான் என்னோடய மனைவியை வந்து அதிர்ஷ்டம் இல்லாதவ, அதனால தான் என் வாழ்க்கையில் ப்ரொமோஷன்ஸ்லாம் கிடைக்கலன்னு ஓப்பனாகவே சொல்கிறாங்க. இப்போ மனைவி அதிர்ஷ்டமான மனைவியாக இருந்தால் ப்ரொமோஷன் கை நிறைய வந்திருக்குமான்னு? அப்போ யார் யாரெல்லாம் ப்ரொமோஷன் வாங்கினாங்களோ அப்போ அவங்களுக்கெல்லாம் மனைவியோட அதிர்ஷ்டம்தான் காரணமா? அப்போ அவங்க வேலை பார்க்கலையா? இது எல்லாம் லாஜிக்கே இல்லாத கொஸ்டின்ஸ். யோசிச்சு பாருங்க, ஒருத்தவனுடைய வாழ்வில் வீழ்ச்சி அடைகிறான்னா இன்னொருத்தன் அதிர்ஷ்டம் இல்லைன்றது எப்படி நம்ப முடியும்? அப்போ எத்தனையோ பேர் ப்ரொமோஷன், சரி கல்யாணமே ஒருத்தருக்கு ஆகலை, அவருக்கு ப்ரொமோஷன் கிடச்சிருக்குது, எப்படி நடந்தது? அப்போ நீ ஹார்ட் ஒர்க்கு பண்ணு, நீ ப்ரொமோஷனை பேஸ் பண்ணி நீ ஒர்க் பண்ணுற, எங்கே கரெக்டாக ஒர்க் பண்ணணுன்ற பதட்டத்திலே நீ இருக்க. ஸோ அந்த பதட்டத்தில் 1000 தப்பை செஞ்சுக்கிட்டுற. ஸோ தப்பை செஞ்சதால் உனக்கு எப்படி ப்ரொமோஷன் கிடைக்கும்? அப்போது நீ ப்ரொமோஷனை விட்டுடு, இருக்கிற இடத்துக்கு உண்மையாரு. டெடிக்கேஷன் அப்படின்னா என்னன்னு தெரியுமா? அதை தெரிஞ்சுக்கோ. உன் வேலை நேரம் என்னன்னு தெரியுமா? அதை தெரிஞ்சுக்கோ. உன்னோட வேலை என்னன்னு தெரியுமா? அதை தெரிஞ்சுக்கோ. உன்னோட அறிவு அந்த வேலைக்கு பொருந்ததா நினைக்கிறியா? அதை தெரிஞ்சுக்கோ. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு உன் வேலையில் கவனத்தை வைக்காம, எதுவுமே பண்ணாமல், எதை பற்றியும் தெரிஞ்சுக்காம, நான் வாழ்க்கையில் அடுத்த 5 வருஷத்தில் நான் இந்த கம்பெனிக்கே எம்டி ஆகணும் அப்படின்னு நினச்சி பகல் கனவை காண்கிட்டே இருக்கிறவர்கள் என்ன பண்ணுவாங்க? நினைவான ஒரு வாழ்க்கையை வாழாமல் கனவு உலகத்திலே வாழ்ந்து மிதப்பார்கள். அப்போ வாழ்க்கையில் என்ன சந்தோஷம் கிடைக்க போகுது? எதுவும் கிடையாது. வாழ்க்கையில் என்ன கிடைக்கும்? பெரிய துக்கம் மட்டும்தான் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. வாழ்க்கையில் இனிமே சூப்பராக செம்மையாக வாழ்வோம். சாயப்பாவோட குழந்தைங்க சாதிக்கலைன்னா தான் ஆச்சரியம், தோத்தாங்கன்னா தான் இந்த உலகமே ஆச்சரியமாக இருக்கும். இவனுக்கு இவ்வளோ பெரிய ஒரு பவர் இருந்தோம், இவ்வளோ பெரிய சக்தி இவனை வழி நடத்தியும் இவன் தோத்துட்டானேன்னு. அதனால் இங்கே வெற்றி அப்படின்றது மிகவும் எளிதானது. இதை கொண்டாடுவதற்கு தயாராக இருக்க. இந்த அத்தனை விஷயத்தையும் நீங்கள் செய்தீங்கன்னா உங்கள் நிலை மாறும், உங்கள் வாழ்க்கையில் ஒரு உறுதித்தன்மை வரும்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாயிராம்.